எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பதிவுல வியாக்கிரபாதர் வரலாறை பத்தி பார்ப்போம். மத்தியனந்தர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு மலன் அப்படின்னு பெயர் சூட்டி வேதங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு. ஒரு முறை மலன், தந்தையே, இறைவனை அடைய தவம் செய்யறதுதான் வழியா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவரு, மகனே, தவம் செய்யறதுனால மட்டும் இறைவனை அடைய முடியாது, சொர்க்கம் மட்டும்தான் கிடைக்கும், பிறவியே இல்லாத நிலை ஏற்படாது. அதனால சிவ பூஜைய பக்தியோடு செஞ்சா அவங்க மறுபிறவி எடுக்கிறது இல்ல. அதனால நீ தில்லை மரங்கள் அடர்ந்த வனத்துல இருக்கிற சிவனை வழிபட்டா உனக்கும் நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. மலன் இத கேட்டதுல இருந்து சிவனையே நினைச்சு எல்லாத்தையும் செய்வாரு. சிவன் மேல அவருக்கு அதீதமான பக்தியும் அன்பும் வந்துடும். அவரை மலமுனிவர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மலமுனிவர் தில்லையில இருக்கிற திருப்புள்ளி புவனநாதருக்கு தினமும் சிவபூஜை செய்வாரு. தினமும் பூ பறிச்சு அர்ச்சனை செய்யறாரு. சில சமயங்கள்ல அழுகுன பூக்களும் அதோட சேர்ந்து வந்துடும். அதை பார்த்து ரொம்ப வேதனைப்படுவாரு. சிவனே, அழுகிய மலரை வச்சு உன்னை அர்ச்சனை பண்ணினா அது பாவம்ல. விடிஞ்சதுக்கு அப்புறம் மலரை பறிச்சா வண்டுகள் தேன் குடிக்க வந்து பூக்கள் எச்சில் பட்டு விடுது. விடியறதுக்கு முன்னாடி பறிக்கணும்னா மரம் ஏறினா கால் வழுக்குது. இருட்டுல மலர் பறிச்சா கண்ணு தெரியாம மொட்டையும் அழுகலையும் பறிச்சிடுறேன். நல்ல பூக்களை மட்டும் பறிக்க நீதான் வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டுறாரு. பக்தனோட கோரிக்கையை ஏற்ற சிவன் அவர் முன்னாடி தோன்றார். சிவனை பார்த்ததும் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், பக்தி பரவசம் அடைகிறாரு. எனக்கு வாழ்க்கையில எந்த சுகமும் வேணாம், காலம் முழுக்க பூக்களால அர்ச்சிக்கிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடு, அது போதும்பா. அதனால எனக்கு மரம் ஏறும்போது வழுக்காம இருக்க புலியோட காலை எனக்கு கொடுங்க. என்னோட கைவிரல் புலி நகமா மாறணும். இதை கொடுத்தா நான் எளிதா மரம் ஏறிடுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கால்ல விரல்ல எல்லாம் கண்கள் இருந்துச்சுன்னா நான் நல்ல மலர்களா பார்த்து பறிச்சுப்பேன். அதனால அதையும் எனக்கு தந்தரணும் அப்படின்னு மலன் கேட்கிறான். உடனே சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. புலிய சமஸ்கிருதத்துல வியாக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலமுனிவர் வியாக்கிரபாதர் ஆனாரு. வியாக்கிரபாதர்னா புலிக்கால் முனிவர்னு அர்த்தம் தமிழ்ல. ஒரு தடவை வைகுண்டத்துல விஷ்ணுவனோட பாரத்தை திடீர்னு ஆதிசேஷனால தாங்க முடியல. ஆதிசேஷன் மேலதானே விஷ்ணு படுத்திருப்பாரு. பாரம் தாங்காம அவதிப்படுறாரு. உடனே ஆதிசேஷன் கேட்கிறாரு விஷ்ணு கிட்ட, என்னால பாரம் தாங்க முடியல, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அது ஆதிசேஷா, பூலோகத்துல தில்லை வனத்துல சிவனோட நடன காட்சிய பார்த்தேன். அந்த சந்தோஷத்துல என் உடம்பெல்லாம் பூரிச்சு போச்சு. அதனால என் உடம்பும் பூரிச்சிருச்சு. அதனால பாரம் அதிகமாயிருக்கும் அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. உடனே ஆதிசேஷனுக்கு எனக்கும் சிவ நடனத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே விஷ்ணுவும் அதுக்கு அனுமதி தந்துடுறாரு. நீ பூலோகத்துல பிறக்கணும்னா ஒரு தாய் தந்தை வேணும்ல. பூலோகத்துல அத்திரி மகரிஷியும் அவள் மனைவி அனுஷியாவும் அவங்களுக்கு ஆதிசேஷனே பிள்ளையா வேண்டும் என்கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. அதனால நீ அவங்களுக்கு மகனா பிறப்பாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஆதிசேஷனும் அவங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறாரு. அவருக்கு பதஞ்சலி அப்படின்னு பெயரிடுறாங்க. வியாக்கிரபாதர் தவம் செஞ்சிட்டு இருக்கிற காட்டுக்கு போய் பதஞ்சலி அவரை பார்க்கிறாரு. சிவனோட நடனத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு தன்னோட ஆசையை சொல்றாரு பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவருக்கும் அவர் சிந்தனைக்கு ஈடான ஒரு முனிவர் நண்பரா வியாக்கிரபாதர் கிடைக்கிறாரு. ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாயிடுறாங்க. பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரப முனிவரும் நண்பர்களாயிடுறாங்க. ரெண்டு பேரும் சிவபெருமானோட நடனத்தை பார்க்கறதுக்காக கடுமையா தவம் செய்யறாங்க. அந்த நாளுக்காக ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்காங்க. மார்கழி திருவாதிரை நட்சத்திர
அப்போ ஒரு பேரொளி அவங்க முன்னாடி வருது. சிவபெருமான் உமையமையோட ரிஷப வாகனத்துல அழகா காட்சி தர்றாங்க. அப்போ சிவபெருமான் ரிஷப வாகனத்துல இருந்து இறங்கி வந்து ஆனந்த தாண்டவம் பண்றாரு. வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் ஈசனின் திருநடனத்தை பார்த்து புல்லரிச்சு மெய்மறந்து ரசிக்கிறாங்க. நடராஜா அப்படின்னு போற்றி மகிழ்றாங்க. இப்போ மோட்ச யாத்திரை பற்றி பார்ப்போம். முன்ஜென்ம வினைகள் யாவும் போக்கும் நவப்புலியூர் யாத்திரை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தில்லை நடராஜ பெருமானால உபதேசிக்கப்பட்ட யாத்திரை தான் இது. இந்த 2 பேருக்கும் நடராஜரே உபதேசிச்சிருக்காரு இந்த யாத்திரையை பத்தி. மாண்டுக மகரிஷியும் இந்த யாத்திரையை சென்று பலன் பெற்றாராம். இதத்தான் மோட்ச யாத்திரைன்னு சொல்றாங்க. நவப்புலியூர் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பட்ச புலியூர், திருப்பாத்திரி புலியூர், எருக்கம்தம் புலியூர், ஓமாம் புலியூர், கனாட்டமுல்லூர், சிறுப்புலியூர், அத்திப்புலியூர், தப்பாளம் புலியூர், பெரும் புலியூர், இந்த 9 புலியூர்களையும் தரிசிப்பதுதான். தில்லையிலிருந்து தொடங்கி ஸ்ரீரங்கத்துல முடியுமா. இந்த சிறப்பு வாய்ந்த யாத்திரையைத்தான் மோட்ச யாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் எல்லா சிவனடியார்களுக்கும் தெரியணும். தில்லை நடராஜ பெருமான் கிட்ட மோட்சத்தை வேண்டி இந்த வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலியும் கேட்கிறாங்க. அப்போதான் இவர் இதை சொல்லியிருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கராஜனும் சிதம்பரத்தில் உள்ள நடராஜனும் ஒரே பரம்பொருளின் 2 வடிவங்கள் என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் யாத்திரை இது அப்படின்னு சொல்றாரு. கர்ம வினை தீர என்ன வழின்னு எல்லாரும் திகச்சு நிக்கிறாங்க. அப்போதான் தீர்த்த யாத்திரை மூலமா பல திருத்தலங்களுக்கும் சென்று தரிசிக்கிறது தான் இதுக்கு சிறந்த பரிகாரம் அப்படின்னு அந்த காலத்துல தீர்த்த யாத்திரை எல்லாரும் போவாங்க. முன்னை வினையிரண்டும் வேறறுத்து முன்னிற்கும் பேரருளாளனை யாத்திரை மூலமாக தரிசிப்பதே சிறந்த பரிகாரம். இப்போ 1ஆம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடலை பத்தி பார்ப்போம். கற்றாங்கு எரிவோம்பி களியை வாராமே செற்றாள் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. அதாவது வேதம் முதலிய நூல்களை கற்று ஓதி வேள்விகளை செய்து வறுமை வராமல் ஒழிக்கும் அந்தணர்கள் வாழும் தில்லையில் உள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தருளியவனும் இளமையான வெள்ளிப்பிறை மதியை சூடியவனும் ஆகிய முதல்வனது திருவடிகளை பற்றுக்கோடா கொண்டு வாழ்பவர்களை பாவம் பற்றாது. இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள். எனவே நாமும் தில்லையில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக. ஓம் நம சிவாய.